எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.3ல 7th சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் sin 4x sin 8x. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இன்டகிரேஷன் யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ sin x sin y இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா -1/2 cos of x plus y minus cos of x minus y. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஸோ இது இந்த சம்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இப்போ இங்கே sin x இருக்கிற இடத்துல 4x இருக்குது, இங்கே 8x இருக்குது. ஸோ இதே ஃபார்முலாவை sin 4x sin 8x. ஸோ எப்படி எழுதலாம்னா -1/2 cos of x plus y. x இருக்கிறதுல 4x, y இருக்கிறதுல 8x. ஸோ 4x plus 8x minus cos of x minus y. 4x minus 8x minus 1/2 cos of 4x plus 8x 12x. ஸோ இது minus 4x minus 8x cos minus 4x. காஸ்க்குள்ளே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான், அதனால் இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ -1/2 cos 12x, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 cos 4x. ஸோ dx. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இது மாதிரி ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கிறத ப்ளஸ் ஃபார்மாக மாற்றியாச்சு. இப்போ இன்டகிரேஷன் சிம்பிள் போடுறோம். இப்போ cos x இன்டகிரேட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இன்டகிரல் cos x dxக்கு வந்து sin x. ஸோ இதே வந்து cos ஓட எதாவது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆனா cos axனா 1/a sin ax இப்படி போடணும். ஸோ இப்போ இது காஸோட 12ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிட்டனால 1/12ன்னு போட்டுட்டு இன்டகிரேட் பண்ணணும். -1/2 இன்ட்டு 1/12 sin 12x. இதே மாதிரி இன்டகிரேட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 cos 4xனா 1/4, இந்த 4 போடணும். ஏன்னா 1/aன்னு cos sin 4x. ஸோ 12 2s are 24 -24 sin 12x plus 4 2s are 8, 1/8 sin 4x. ஸோ இதில் வந்து 4 டேபிள் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா எயிட் டேபிளே காமனாக தான் இருக்குது. -1/3 sin 12x plus sin 4x plus c. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th சம். இன்டகிரேட் 1 minus cos x by 1 plus cos x. ஸோ dx. ஸோ இது வந்து 1 minus cos xக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஒன்று இருக்குது. இப்போ 1 minus நம்ம cos 2x யூஸ் பண்ணுறது இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது cos 2xக்கு உள்ள ஃபார்முலாவே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். cos 2xக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. 2 cos square x minus 1. ஸோ 2 cos square x இந்த பக்கம் வந்ததுன்னா 2 cos square x equal to 1 plus cos 2x. ஸோ cos square x அப்படின்னு இருந்தால் 1 plus cos 2x by 2. இப்போ இங்கே 2xன்னு இருந்தால் இங்கே x இருக்கும். இதே வந்து 1 plus cos x by 2ன்னு இருந்தால் cos square x by 2ன்னு இதே ஃபார்முலாவை மாற்றலாம். இப்போ இங்கே 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2 cos square x by 2 equal to 1 plus cos x. ஸோ இதில் வந்து நம்ம நியூமரேட்டரில் 1 plus cos xன்னு இருக்கிறத வந்து நம்ம இது மாதிரி எழுதலாம். அதே மாதிரி cos 2xக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து 1 minus 2 sin square x. ஸோ அதுவும் இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 sin square x by 2ன்னு எடுத்துக்கலாம். 1 minus cos xக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான் இப்போ இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். 1 plus cos x இருக்கிற இடத்துல 2 cos square x by 2, 1 minus cos x இருக்கிற இடத்துல 2 sin square x by 2 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் வந்து 1 minus cos xக்கு 2 sin square x by 2
பை 1 + cos x இருக்கிறதுனால 2 cos ஸ்கொயர் x பை 2. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இது வரும் 1 + 1 - cos x. ஸோ ஈக்குவல் டு dx இருக்குது. 2 கேன்சல் ஆகிடும். சைன் பை காஸ் வந்து tan ஸ்கொயர் இன்டகரல் tan ஸ்கொயர் x பை 2ன்னு இருக்குது. இன்டகிரேஷன் tan ஸ்கொயருக்கு ஃபார்முலா இல்லை, இன்னொரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு, இப்போ இதே tan ஸ்கொயர் எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த tan ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் போய்டும், 1 இந்த பக்கம் வந்துடும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு இருக்குது. ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இருக்கிற இடத்துல சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1. இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி தான். எதுக்காகனா இன்டகிரேஷனில் சீக்கன் ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இன்டகிரல் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2க்கு பதில் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 dx மைனஸ் இது 1 இருக்கிறனால இன்டகிரல் dx. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா வந்து dxன்னு இருந்ததுன்னா அது tan x. ஸோ இதிலே வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2னா இங்கே என்ன இருக்கோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1/2 இருக்கிறதுனால 1/1/2, ஏன்னா 1/aன்னு போடணும், அதனால 1/1/2ன்னு போட்டு tan x பை 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண. அப்புறம் இன்டகிரல் dxோட ஃபார்முலா வந்து எக்ஸ். ஸோ இதே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸே வந்து இப்போ இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் அப்படின்னு இருந்தால் 1/a tan ax அப்படின்னு போடணும். எக்ஸோட இந்த ஏன்ற கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளையாக இருந்தால், இப்போ இங்கே எக்ஸோட 1/2ன்ற கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளையாக இருக்கனால 1/1/2 ஏ இருக்கிற இடத்துல இப்போ இங்கே 1/2 இருக்குது. tan ax tan x பை 2 என்ன இருக்கோ அதை அப்படி போட்டுக்கணும். மைனஸ் இன்டகிரல் dx வந்து எக்ஸ், ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போய்டும். ஸோ 2 tan x பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 9th சம். இன்டகிரேட் cos x பை 1 + cos x dxன்னு இருக்குது. ஸோ 1 + இது வந்து இதுக்கும் இன்டகிரேஷன் ஃபார்முலா இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரி காஞ்சுகேட் எடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே cos x இருக்கிறனால இங்கே 1 + cos xோட காஞ்சுகேட் வந்து 1 - cos x. நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணோம், டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணோம். 1 - cos x dx. ஸோ cos x × 1 வந்து இன்டகிரல் cos x 1 - cos x. இது 1a அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் இருக்குது. a + b a - bனா a² - b². ஸோ 1 - cos ஸ்கொயர் x. ஸோ 1 - cos ஸ்கொயர் x வந்து அது ஒரு அதுவும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா sin ஸ்கொயர் x. ஸோ cos x 1 - cos x பை sin ஸ்கொயர் xன்னு இருக்குது. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு இன்டகிரேஷனாக ஸ்ப்ளிட் ஆகும். இன்டகிரல் cos x by sin square x minus cos x into cos x இது dx cos square x by sin square x dx. So integral cos x sin square x இப்போ cos x by sin x into 1 by sin x ன்னு எழுதலாம். ஏன்னா இன்டகிரலில் cos by sin cot x 1 by sin cosecant x இன்டகிரல் cosecant x cot xக்கு இன்டகிரேஷனில் ஃபார்முலா இருக்குது. இது cos by sin cot ஸ்கொயர் x. ஸோ இன்டகிரல் இது வந்து cos x cot x cosecant x dx. இது மைனஸ் காட்டுக்கு ஃபார்முலா இல்லை, அதனால இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறப்போ cosecant ஸ்கொயர் x மைனஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் இது வந்து 1. ஸோ காட் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டகிரேஷனில் ஃபார்முலா இருக்கிறதுனால இந்த காட் ஸ்கொயர் எக்ஸை கொசிகன் ஸ்கொயர் எக்ஸாக மாற்றணும். ஸோ காட் ஸ்கொயர் இந்த காட் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா காட் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த பார்ட் வந்து என்ன ஆகும்னா இன்டகிரல் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 1ன்றதுனால மைனஸ் டிஎக்ஸ் இப்படி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே இன்டகிரலுக்கு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரல் காட் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸ் வந்து
minus cosecant x இப்போ இன்டெக்ரல் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வந்து மைனஸ் tan எக்ஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் காட் எக்ஸ், ஸோ ப்ளஸ் காட் எக்ஸ், மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் இதை வந்து இப்படியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். காசிகண்ட் எக்ஸை மைனஸ் 1 sin எக்ஸ்ன்னு எழுதலாம். காட் எக்ஸை காஸ் எக்ஸ் sin எக்ஸ்ன்னு எழுதலாம். அந்த இப்போ இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா 1 cos x sin x. ஸோ இந்த மைனஸை 1 cos xோட ஃபார்முலா வந்து 2 sin square x by 2. sin 2xோட ஃபார்முலா 2 sin x cos x. இதே sin xனா 2 sin x by 2 cos x by 2. 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு sin கேன்சல் ஆகிடும். இப்போ sin x by 2 cos x by 2 tan x by 2ன்னு இருக்குது. இந்த மைனஸ் இருக்கலாம் மைனஸ் tan x by 2. இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ புக் பேக் ஆன்சரில் இந்த மாதிரி தான் மைனஸ் tan x by 2ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டை வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ இந்த மாதிரி மைனஸ் tan x by 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ இதுவும் இப்படியே விடுறதுனால இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான். இப்போ இந்த இன்டெக்ரேஷனில் ஸோ ஆன்சர் வந்து நம்ம இன்டெக்ரேஷன் கரெக்டாக நம்ம பண்ணணும். ஃபைனலாக ட்ரிக்னாமெட்ரிக்கு வந்து உங்களால் மேக்ஸிமம் இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இதுவும் ஆன்சர் தான். மைனஸ் tan x by 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதலாம். தேங்க்யூ.